ரோட் சைட் பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளை பட்டாணி இல்லைன்னா வந்து பச்சை பட்டாணி எது வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. அது குக்கரில் போட்டுட்டு அது கூட தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுருங்க. ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய், ஒரு 2, 3 துண்டு இஞ்சி அண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு போட்டுக்கோங்க. அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லாவே வதக்கி விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாவது அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்க விட்ருங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், ஒரு பெரிய பெரிய வெங்காயம் 3 எடுத்துகிட்டு அதை நீட்டாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கிடுங்க. நீட்டாகவும் கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோன்றதுனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நீட்டாக கட் பண்ணால் ஓகேன்னா நான் அப்படி கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்ருங்க. அது நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 தக்காளி, அதையுமே நான் நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த 3 தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது குட்டி குட்டி தக்காளி, அதனால் 3, பெருசாக இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க விட்டுட்டு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் மசாலா அண்ட் லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த 3 மசாலா அண்ட் கொஞ்சமாக உப்பு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு, மேக்ஸிமம் ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் மசாலாஸ்லாம் வந்து அதில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாணியில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த குருமா வந்து நல்லாவே இறங்கும். ஸ்மெல்லே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லிடுறேன். ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் சாப்பிட முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டாணியை வந்து அதில் போட்டுருங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்ன் சிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சரையுமே வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.